ஹாய் எலியா ஃபேமிலிஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோ அப்படின்னா பால் காட்சி ஷாப்பிங் வீடியோ. பட் நம்ம பண்ண போறது இல்ல, அப்பா அம்மாவும் பண்ண போறாங்க ஷாப்பிங். சோ யாருக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறோங்கிறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து மாமனாரும் மாமியாவும் வந்து மாமா மச்சின எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு பால் காட்சி அப்டேட், இது எல்லாமே பால் காட்சி ஷாப்பிங் தான். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து லைட்டுமே பார்க்க போறோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே தொங்க வைக்கிற லைட்டு, அந்த லைட்லாம் பார்க்க போறோம். எல்லாமே நீங்களும் வீடியோல சேர்ந்து பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணுங்க எல்லாத்தையுமே. யாராவது செண்டா மேளம் அடிக்கிறவங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க, யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் காட்சிக்கு வேணும். ஏன்னா செம்ம பிஸி டேட்டுங்கிறதுனால எங்கேயுமே புக் பண்ண முடியல. மே 28 சாயங்காலம் ஒரு 5 மணில இருந்து நைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுநாள் காலையில பால் காட்சி அன்னைக்கு காலையில ஒரு ஃபுல் எனர்ஜியோட ஒரு 1/2 hour அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்லயே கூட நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பரை டைப் பண்ணி வைங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க கொஞ்சம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. எங்க அப்பா பேசுறேன், எங்க அப்பாவுக்கு போன் வந்துச்சு, டிஸ்டர்பன்ஸ். அதனால நம்மளுக்கு வந்து எங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்க, இரு எங்க வச்சு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கீரமங்கலத்துல வச்சுதான் ஃபங்க்ஷனு. அவனே கையை பிடிச்சாமுக்கிறேன். கீரமங்கலத்துல வச்சுதான் ஃபங்க்ஷனு. நீங்க பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, அப்புறம் தஞ்சாவூர், திருச்சி, இந்த மாதிரி காரைக்குடி, இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. நமக்கு மேலத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. மேலத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமேதியா இரு. கட் பண்ணறல. சோ யாராவது புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கில இருக்குமா தெரியல. ஓகே, காரைக்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், சோ இந்த லைன் நம்மள சுத்தி இருக்க லைன். எங்க வேணா பால் காட்சி நடக்கிறது வந்து கீரமங்கலம், அறந்தாங்கி பக்கத்துல கீரமங்கலம் ஆலங்குடி தொகுதி. சோ அங்கதான் பால் காட்சி. மேலத்துக்கு கேரளா மேளம் சொல்றோம் தெரியுமா, அது மேளம் செண்டா மேளம் அப்படி இல்ல. சப்போஸ் ட்ரம்ஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே ஓகே தான். அந்த பிபி ட்ரம்ஸ் இல்ல, அந்த நல்ல வேற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. அது எப்படி சொல்றது, மோஸ்ட்லி ஒரு 10 பேர் வேணும். செண்டா மேளமே இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. பால் காட்சிக்கு அடிக்கிற மாதிரி கொட்டு இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே. யாரா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா 28 ரொம்ப மூர்த்தமா இருக்கனால 28 முடியல. 28, 29 2 நாள் நம்மளுக்கு வேணும். 28 சாயங்காலம் வேணும். 29 வந்து காலையில ஒரு சிங்கிள் ஒரு எனர்ஜியா அடிச்சு முடிச்சுட்டு அவ்வளவுதான் முடியுது. அன்னைக்கு ஒரு நாள் தங்குற மாதிரி இருக்கும், அதையும் பாத்துங்க அப்படின்னு. சோ அது மாதிரி ஆறு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப்ல போச்சு. வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல போடுங்க, நாங்களே கால் பண்றோம் உங்களுக்கு. சரிங்களா? அது தெரியல. போ இது மாதிரி வாங்கணுமா? இழுத்துட்டான் பாரு, ஒரே லைன். நாங்க ஆர்டர் போட்ட சோபா எது இது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் போட்டோம். பட் இது எங்களுக்கு பிடிக்கல. அதோட பெட்டரா இது இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு. இது நல்லா இருக்கும். ஸ்டாக் இன்னும் வரல, நமக்கு இன்னும் இறங்கல. இதே கலர் சோஃபா தான், இதான் கொஞ்சம் பெருசா இருக்கு இதோட. அதனால இது ஓகே பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கலர் நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா, இது வந்து குளியே விழாது. இது வந்து எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கடை? என்ன கடைனா பிடிசி ஃபர்னிச்சர், திருநெல்வேலியில இருக்கு. மன்னாரப்பேட்டை பாலத்துக்கு கீழே. பாலம்னா வந்து எனக்கு அட்ரஸ் சரியா புரியல. இந்த இருக்கு போர்டு பாத்துங்க. நீங்க கூகுள்ல பிடி ஃபோன் நம்பர் இருக்கா? ஆமா, பிடிசி ஃபர்னிச்சர் போட்டாலே வந்துரும். ஆமா. எங்களுக்கு வந்து நாங்கள் ஈரோடு அங்கே இங்கே கோயம்புத்தூர் ஃபுல்லாக அலைஞ்சோம். பட் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வேறு எந்த கடையிலுமே நமக்கு கொடுக்கல. ஸோ சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த கடையில். இது லைஃப் லாங் எங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு இந்த சோஃபா. கேரண்டி இதுக்கு இந்த சோஃபாக்கு இந்த சோஃபா எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்கல்ல. ரெண்டாவது தேக்கு, எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தை தான் எடுத்துருக்கோம் ஆக்சுவலி. சாரி, இந்த மெத்தைங்கிற மாதிரி இந்த சோஃபா தான் எடுத்துருக்கோம்.
இதே கலர் இதே இது என்னுடைய அத்தை மாமா வந்து வாங்கி கொடுக்கறது. ஆமாம், பால் காய்ச்சி பரிசு பெருசாக எடுத்துருக்கோண்ணே. அந்த அறிக்கான் டைனிங் டேபிள் காட்டுங்க அருள்மொழி. வாங்கியாச்சு. இது இல்லடா, இது வேணான்டாச்சு. அதோட இது சின்னமா இருக்கு, அதான் நல்லா பெருசா இருக்கு. இல்ல இல்ல, அதுல அந்த மூளையில பஞ்சு இருக்கா, இதுல கிடையாது. அதுல நல்லா அதுல உட்கார்ற மாதிரி இருக்கு, அதான் நல்லா இருக்கு. மேல ஏதாவது போட்டுக்கணும். விடு, விளையாடத்தானே செய்யறாங்க. அவங்க சேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா வந்து நம்ம வீட்டுக்கு டைனிங் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். எந்த டைனிங்? இவ்வளோ பெரிய டைனிங்கா? இது இந்த டைனிங்கா இல்லை இந்த டைனிங்கா? இந்த டைனிங் தான். இது வந்து நம்ம இடத்துக்கு நம்ம ரூமுக்கு தகுந்தாப்புல இந்த டைனிங் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம எப்போயாவது எப்படின்னா சாப்பிடும் போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக தான் இருக்கும். நீ உட்காரலாம் முடியாது சார். இதில் உட்காரு, அவனுக்கு தரிசனம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைனிங் சேம் கலர் சேம் டைனிங் தான் எடுத்திருக்கோம். இது ரவுண்ட் மாடல் வேணாம், ஏன்னா வீட்டுக்கு வந்து ரவுண்டு இல்லை. இது இந்த இதுதான், இதே தான் கொடுத்துருக்கோம். அப்படியே இதுதான் கட்லு, சேம் மாடல் சேம். இது ஏன்னா இது தேக்கு சரியான வெயிட்டு. பட் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஸ்டோரேஜோடு இருக்குல்ல, இது நாங்கள் ஸ்டோரேஜ் இல்லாமல் கேட்டிருக்கோம். ஏன்னா ஸ்டோரேஜோட கேட்டால் ஒரு ரேட்டு இருந்துச்சு, ஸ்டோரேஜ் இல்லாமல் வந்தால் ஒரு ரேட்டு. மேக்ஸிமம் கட்லிக்கில் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் வந்து ஸ்டோரேஜே வேணான்ட்டோம். ஸ்டோரேஜ் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சேம் இதே தான், 6க்கு 6.25 கட்லு சைஸு. இதுவே போதும். ஏன்னா ஆல்ரெடி பெரிய ஒரு கட்லு இருக்குது வீட்டில், அது தம்பி ரூமில் போட்டுரும். இது சப்போஸ் இடமா தட்டி நான் தனியாக போய் படுத்துப்பேன் இன்னொரு ஏசி ரூமில் தனியாக. இந்த கட்டில் தான் கொடுத்துருக்கோம். தேக்கட்டினால உங்களுக்கு டிசைன்லாம் ரொம்பலாம் இருக்காது, சிம்பிளாக இப்படி தான் இருக்கும் தேக்கட்டில். அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவே நல்லா இருக்கும், ராயலாக இருக்கும் இந்த கட்டில். தேக்குனால அப்படி இருக்கும். இதே தான் எல்லாமே, இந்த திக்னஸ் எல்லாமே இதே தான். அதனால் நாங்கள் இதே ஓகே பண்ணிட்டோம். கட்டில் டிசைன் இருக்குது, நாங்கள் எதுவும் சூஸ் பண்ணல. இந்த டிசைனே ஓகே பண்ணிட்டோம். தேக்காக இருக்கட்டும், இதே பெட்ரு அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால் இதே ஓகே பண்ணியாச்சு. என்னப்பா போமாப்பா, ஓனர் தான் இல்லையாப்பா? ஆமாம், போங்க, அப்புறம் வருவோம். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வருவோம். இப்போ ஓகே பண்ணிடுவோம். இதெல்லாம் பெரிய 2 மாடி வீடு, ஹை ரூபா இருக்கும்ல, அதுக்கு போடுறது. பெட்ரூம்க்கு எந்த மாதிரி பாரு, கொஞ்சம் தொங்குற மாதிரியே பார்க்கலாம். பெட்ரூம்க்கு அந்த அக்கடை கேளு, பெட்ரூமுக்கு எது போட்டால் நல்லா இருக்கும். இந்த லைட்டு போடலான்னு பார்த்தா 10,000 ரூபாய்க்கிட்ட வருது. என்னடா இவ வேற, ஒரு நிமிஷம் வா. பெட்ரூம் பார்த்தோம், எல்லாம் 5. இந்த டாய்ஸ் லைட்லாம் இது 5,500. இது அது கொஞ்சம் 3,500. அன்னைக்கு கூட நல்லா இருக்கு. தம்பி ரூமுக்கு தொங்க போகிற மாதிரி இருக்கா. ஃபைனலி லைட் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் பட் நாங்கள் கேட்ட லைட்டு இல்லை, ஒரு லைட்டு மட்டும் இருந்துச்சு. தளிக்கதா வீடியோ ஒரு லைட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. தளிக்கதா இது அவனையும் காட்டி ஒரே ஒரு லைட்டு மட்டும் ஹாலுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, பெட்ரூமுக்கு வந்து மாட்ட பிறகு தெரியும். அது ஒன்று நான் வாங்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா இருக்கு. ஓகே, அவனை காட்டு. தர்ஷனோட பெட்ரூம்க்கு லைட்டு கேட்டான். நாங்கள் வந்து அது வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். என்னம்மா? ஆமாம், நிறைய லைட் இருக்கு, என்ன வாங்கினே தெரியல. எல்லாம் 5,000 10,000 தான் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து 4,800 சம்திங், 5,000. நமக்கு 5,000. சரி, எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கம்மி பட்ஜெட்டில் அதான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் சும்மா அழகுக்கு போடுறது தானே, சும்மா ஆடம்பர செலவு. அதனால அதை வாங்கணும், ஒரு ஆசைக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அந்த ஆசை தான் நமக்கு. ஸோ அதை வாங்கி போடலான்னு காலில் போட்டு. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் பெட்ரூம்க்கு என்னடா பெட்ரூம் பார்த்தோம். பட் நாங்கள் கேட்குற லைட் எல்லாமே அங்கே இருக்கிற ஷோகேஸ் லைட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கான். மிச்சபடி வேற எதுவுமே இல்லைன்டா. இங்கே அரணையில் ஒரு லைட்டு பார்த்தா அது வாங்குவோன்னு தோணிட்டு, அரணையில் வாங்குவோன்னு வச்சுருக்கோம். அந்த லைட் நல்லா இருக்கு, பார்ப்போம். சரி, இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். ட்ரெஸ் எதுவுமே வாங்கலை இன்னும். நாங்கள் வந்த வேலையை பார்க்கல, பட் சாப்பிட போகிறோம். பசி தனி வீடியோவாக போட்டலாம்னு சொல்லி இதை நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறமா சரவணா ஸ்டோருக்கு போகிறோம். பாருங்கள், அதை ஃபுல்லாக பாருங்கள்.
பிள்ளைக்கு வந்து விளையாடுறாங்க. எத்தனை குட்டி? இந்த மாதிரி இந்த மாதிரி போடும். அது டேபுங்க மேல இருக்க தசா மேல டேப் எடுத்துற போ மேல வச்சியா நீ டேப் எடுத்துற சீர் பண்ண கொடுப்போம் அப்பா. ஓகே வீடியோ இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லா பார்த்து ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கும் வளரு கிடந்து